ஹலோ லைட்டா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சதீஷ் அண்ட் சக்தி ரியாக்ட். நான் உங்கள் சதீஷ், இது உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்? ஸ்பக்கிடம். ஸ்பக்கிடம்னா வெறும் ஸ்பக்கிடம் இல்லைங்க, மோகன்லாலோட கிளாசிக் ஸ்பக்கிடம் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஒரு இன்ட்ரோ ஃபைட் சீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் குயிக்காக ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். ஏன்னா கொஞ்சம் ரத்த கலரியான ஒரு ஃபைட் சீன் தான் இது. வாங்க பார்க்கலாம். என்ன போகலாமா? போகலாம். ஓகே, ஹெட்செட்டை போட்டு விடுதோம். கிவ் அ மினிட். ஸோ மாட்டிட்டீங்களா? இதோ உங்களுக்காண்டி ரியாக்ஷன். சொன்ன மாதிரியே ரத்த கலரியாக தான் ஆரம்பிக்குது. ஆட்டுக்குட்டி வேணுமா? சக்தி உனக்கு ஆடு வேணுமா? எனக்கு வேண்டாம். காது ரேட்டு நல்லா போகும். என்ன எடுத்தோன்னே மனுஷன் எங்கே தரையில் கடந்து இருந்திக்காரு? இன்னும் விளங்கலையே. உனக்கு எதுவும் விளங்குச்சோ? ஆட்டை பிடிச்சிட்டாரு. கத்தி, வாட் கத்தி? ரத்த கத்தி. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இவரை ஆடுறவரை பார்த்தான்னு. எங்கேயோ ஓடுறாரு. டிப்பிக்கல் அந்த கேரளா மேளம்னு அந்த டக்க சண்டா மேளம்னு சொல்லுவானான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த இது சவுண்டு வருது. இன்னும் லாரி ப்ரொப்பலர் காமிக்காங்க. ப்ரொப்பலர்னால் என்னன்னு தெரியாதுல்ல, அது அப்புறமா சொல்கிறேன். இவர் தெரியுதா? நம்ம தமிழ் படத்துலலாம் வருவார்ல ஸ்டண்ட்டு. தெரியும். சண்டைக்கு வருவாப்ல. ஆடு தோமா சாய் பேரு போல. பறக்க விட்டார வந்தோன்னே இவரு பாய். இந்த அவரோட ஆட்கள் போல. கத்தியை தூக்கி போடுதாரு. வா வா டீ பூரா பறக்க. இவனும் யாருப்பா? ஐயோயா, சண்டைனா கீழே வந்து சண்டை போடுவான்னு பார்த்துருக்கேன். மேலே இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கானுவோ. பறக்க விட்றாரப்பா மனுஷன் எல்லாரையும். போடு 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 தக்கிட்டேன். அவ்வளோதான். கரெக்டாக லேண்ட் ஆகிறதுக்கு நல்லா மெத்தையை போட்ட வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே தூக்கி போட்டாங்கப்பா. எல்லாம் மனுஷன் ரியல் ஸ்டண்ட்லாம் பண்ணுவார் தெரியுமில்ல மோகன்லால். ஆமாம், ரியல் ஸ்டண்ட் பண்ணக்கூடியது. புலிமுருகன்லாம் ரியல் ஸ்டண்ட் பண்ணார். நானே ரியாக்ஷன் போட்டிருக்கேன். முரட்டை ஓடுறார ஜீப்பே இப்படி சேஸ் பண்ணிட்டாரப்பா. போடுப்பாரா, அவ்வளோதான். அட்டி. ஆனால் ஏன் இதுக்கு இன்ட்ரோலே இந்த சண்டை எதுக்குன்னு எனக்கு தெரில. மேலேருந்து சைக்கிளை தூக்கி வரவிட்டார். பறந்துட்டார் மேலே. ஐயோயோ போட்டா. போட்டு போட்டு. இது என்ன கரும்பா என்னது? ஓ இது சவுக்கு. ஓகே, அவ்வளோதான். நைஸ் சம்பு தான். அட்டியா ஒரு பரவாயில்ல. பார்த்தியா, எந்த பெருசாக ஆட்டோ கண்ணாடிலாம் உடையல. நம்ம இங்கெல்லாம் ஆட்டோ கண்ணாடி உடச்சிருவாங்க. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் மலையாள படம். அதான் சொன்னோன்னு அன்ரியலிஸ்டிக் வந்துட்டேன். பட் ஓகே, ரொம்பலாம் இல்லை.
தெப்பத்துக்குள்ளே வண்டியை லேண்ட் பண்ணிட்டாங்கோ, பார்க்கிங் பண்ணிட்டாங்கோ. நான் கிரேட் எஸ்கேப். நைஸ் நைஸ். வந்துட்டார் பேக் டு கடைக்கு, துணி கடைக்கா. முண்டி சட்டையா வேஷ்டியா என்னது? வேஷ்டியோ. என்ன படம் பார்த்தியா? இன்ட்ரோலேயே வந்து ஒரு ரத்த கலரி தான் சொன்ன மாதிரி. ரத்த கலரியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்னு சொல்ல வந்தேன். ஒரு சில சீன்ஸ் மட்டும் அன்ரியலிஸ்டிக். 1995 ஓகே பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி மலையாள படத்தில் எப்போவுமே வந்து ரியலிஸ்டிக்கான ஃபைட் தான் இருக்கும். நீ பிரேமம்லாம் எடுத்துட்டேன்னா அடிக்கிறதெல்லாம் வந்து காலேஜுக்குள்ளே அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரியலாக தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி பறக்கலாம் விட மாட்டாங்க 10 பேரை. அதுதான் சரி. எனக்கு வந்து இந்த படத்தில் ஃபைட் சீன் ஓகே. ஆனால் இந்த ஃபைட் சீன் ஏன் வந்ததுங்கிறது எனக்கு தெரில. ஏன் இந்த ஃபைட்டு அந்த ஆடை பிடிச்சது என்னன்னு தெரில. உங்களுக்கு வியூவர்ஸ் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் தான் பண்ணணும். லைக் பண்ணுங்கள். சேனல் ஆமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எங்கள் இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது ரியாக்ஷன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறோம் கண்டிப்பாக. அண்ட் தென் பாய் ஃப்ரம் சதீஷ் சக்தி. பாய்.